ஆமாம், ஆக்சுவலாக பிள்ளைகளோட மெயினாக போட்டதுக்கு ரீசன் வந்து பிள்ளைகளோட படிப்புக்காக அதுக்காக போட்டேன். ஸோ ஃபாரினில் போய் படிக்கணும்னா ஒரு செமஸ்டருக்கு மினிமம் 20 lakhs அந்த மாதிரி நம்மளுக்கு பே பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு சண்முகம் சொன்னாங்க, இல்லை நீங்கள் மொத்தமாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபியில் பண்ணால் கூட. என்னுடைய சன் அண்ட் டாட்டர் 2 பேருமே ஃப்ரம் 23லேருந்து தே ஆர் இன்வெஸ்டிங். பிள்ளைகளோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் பண்ண முடியும், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் ஐ திங்க் இட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஹாய் மேம். ஹலோ, வெல்கம் டு ஷான்வெல்த். எங்கள் ஹாப்பி மணி வியூவர்ஸ்க்காக உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. I am Dr. Babita, working as a professor and head of the department in a government medical college. ஓகே மேம், நீங்கள் எங்ககிட்ட 2011லேருந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னி வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டினியூவாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவேஷனாக இருந்திருக்கு மேம்? ஆக்சுவலாக முதல்ல வந்து எஸ்ஐபியில் தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ எஸ்ஐபியை வந்து என்னோடய சேலரியோடு நான் சேர்த்து இது பண்ணியிருக்கனால ஐம் எ சேலரிடு. ஸோ மாதம் அது போட்டுட்ருக்கனால அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டே இருக்குது. நம்மளுக்கு தேவைப்பட்ட அது பேங்க்கில் இருக்க மாதிரி நம்ம எப்போனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்டில் ஒரு எண்ணம் இருக்கனால ஐ எம் கண்டினியூஸ்லி இன்வெஸ்டிங் இன் தட். ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். சில ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்காக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் விட்ரா பண்ணியிருக்கீங்க. அது உங்களோட கோல்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சா? ஆமாம், ஆக்சுவலாக பிள்ளைகளோட மெயினாக போட்டதுக்கு ரீசன் வந்து பிள்ளைகளோட படிப்புக்காக அதுக்காக போட்டேன். ஃபாரினில் படிக்கும் போது அதோட ஃபீஸுக்காக அந்த மாதிரி போட்டேன். அது போக வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ராவலிங் ஆல்சோ. ஸோ அதுக்கு மணி வந்து நான் தேவைப்படுற நேரம் நம்ம கையில் உள்ள இது போக தேவைப்படுற போது அதுவும் எடுத்திருக்கேன். ப்ளஸ் எதுக்காக போட்டோமோ அதுவும் தேவைப்படுற நேரம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஓகே, நீங்கள் பாட்டு எடுக்கும்போது வந்து எனக்கு இப்போ இன்றைக்கி நம்ம சொன்னோன்னா நாளைக்குள்ளது ஒர்க்கிங் டேவாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 24 to 48 hours அந்த அமௌண்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக கிடச்சிட்டு இருந்தது. ஓகே, உங்களுக்கு அந்த 2 நாளில் உங்களுக்கு அமௌண்ட் கைக்கு வருது பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா? ஆமாம், ஒன்றும் இல்லை, அவங்க எல்லாம் இந்த இவ்வளோ அமௌண்ட்டு வேணும்னு சொல்லுவேன், அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி தருவாங்க. நம்ம அந்த அப்ரூவ் மட்டும்தான் கொடுக்கணும். ஓடிபி வரும், அப்ரூவ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். ஓகே, இந்த கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணதுக்கு நீங்கள் 2011 இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அப்போயே நீங்கள் 2011 இந்த டெசிஷன் எடுத்தது இல்லை. ஆக்சுவலாக வந்து என்னுடைய பொண்ணு அப்போது ஐ திங்க் 8th or 9th படிச்சுட்டு இருந்தா பெரியவா. அவளோட எய்ம் என்னென்னா ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபாரினில் போய் படிக்கணும்னா ஒரு செமஸ்டருக்கு மினிமம் 20 lakhs அந்த மாதிரி நம்மளுக்கு பே பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு கொஞ்சமாவது இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், எப்படி பண்ண முடியும், என்ன பண்ணலான்னு அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவங்க சண்முகம் சொன்னாங்க, இல்லை நீங்கள் மொத்தமாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபியில் பண்ணால் கூட ஒரு அமௌண்ட் உங்களுக்கு, ஏன்னா அவள் 2015 she was planning to go abroad, ஒரு 4 or 5 years உங்களுக்கு கொஞ்சம் கையில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் வந்து ஐ ஸ்டார்டட் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி இப்போ நீங்கள் என்னெல்லாம் கோல்ஸ் வச்சுருக்கீங்க, எத்தனை வருஷத்தில் யார் யாருக்கு கல்யாணம் பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எய்ம் வச்சு மினிமம் இவ்வளோ இது பண்ணணும் பெர் மந்த்து, அக்கார்டிங் டு இன்ஃப்ளேஷன் இவ்வளோ மினிமம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுலேருந்து நாங்கள் போட ஆரம்பித்தேன் நான். ஐ திங்க் இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த லோனும் எடுக்காமல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சா? உங்களுக்கு கண்டிப்பாக. நான் இது வரைக்கும் எஜுகேஷனல் லோனுன்னு எதுவுமே எடுக்கலை. ஹவுசிங் லோன் தவிர வேறு எதுக்காகவும் இந்த லோன் எடுக்கலை. இதுவே வந்து இட் ஹெல்ப்டு மீ அ லாட். ஓகே, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எப்படி இருந்தது உங்களுக்கு? எந்த லோனும் நம்ம எடுக்காமல் நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பு முடிச்சதுக்கு அது கிரேட்டு தான். ஆனால் இது வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்றது வந்து ஆக்சுவலாக ஒரு பேக்கப்பில் நம்மளுக்கு இருக்குது. நம்ம தேவைப்படுற நேரம் எவ்வளோ அமௌண்ட்னாலும் நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம், நம்ம கையில் இருக்குது, கிடச்சா உடனே எடுத்துக்கலாம். அதே வந்து ஒரு பெரிய ரீஅஷூரன்ஸாக தான் இருந்தது. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்க யங் ஜென்ரேஷனுக்கு உங்களோட அட்வைஸ்னால் என்னன்னு சொல்லுவீங்க? ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா, நான் என்ன இது பண்ணுறேன்னா, ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் 1996லேருந்து 2011 வந்து இப்போ உள்ள இது பார்க்கும்போது இன்னும் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய இதுவாக இருந்தது. பட் லேட்டானாலும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு லேட் வில் பி பெட்டர். இப்போ என்னுடைய சன் அண்ட் டாட்டர் 2 பேருமே ஃப்ரம் 23லேருந்து தே ஆர் இன்வெஸ்டிங். மந்த்லி இவ்வளோ கொஞ்சம் அவங்களால முடிகிற அமௌண்ட் போட்டு தே ஆர் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங். ஸோ எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் ஐ திங்க் இட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஓகே, உங்கள் மற்ற அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்த க்ரோத்துக்கும் நம்ம எம்எஃப்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்த க்ரோத்துக்கும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக நான் வந்து எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆர்டி, எஃப்டி, கோல்டுலாம் அந்த மந்த்லி கோல்டு ஸ்கீம் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆர்டிஎஃப்டிலாம் முன்னாடி வந்து 7 கிட்ட தந்துட்டு இருந்தாங்க 1000 இதுக்கு, அதுக்கப்புறம் 6, இப்போது எதுனாலுமே 6 அவ்வளோதான் இருக்குது.
எஃப்டியும் இட் இஸ் வெரி மினிமல் ஒன்லி. இப்போ எங்களோட அந்த ஜிபிஎஃப்பும் இட் இஸ் முதல்ல 8.25 இருந்தது, இப்போ அதுவுமே வந்து 6 கிட்ட இது பண்ணி வந்துட்டாங்க. பட் எல்லாத்துலேயுமே கம்பேர் பண்ணும்போது ஐ திங்க் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் பெட்டர், ஈவன் தோ இட் ஹாஸ் அ மினிமல் ரிஸ்க். இப்போ நம்மளுடைய ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஐ திங்க் இட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். மேம், நீங்கள் சண்முகம் சாரை நீங்கள் யார் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? எம்எஃப்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் கைட் பண்ணாங்க? ஆக்சுவலாக நான் முதல்ல இது சொன்ன மாதிரி என்னுடைய பொண்ணோட ஃபாரின் படிப்புக்காக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது சண்முகம் சார் தான் வந்து ஒரு டிஸ்கஷனில் அவரோட பேச வந்தது. அப்போ தான் அவங்க தான் சொன்னாங்க, இல்லை நீங்கள் எஸ்ஐபியில் போடலாம், கொஞ்சம் கொஞ்சம் போடலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு நினைக்கிறீங்க, அப்போ 5 இயர்ஸ் கழிச்சு இன்ஃப்ளேஷன் ரேட் இவ்வளோ இருக்கும், அப்போ மினிமம் நீங்கள் இப்போது வந்து இவ்வளோ ஆஸ் பர் மார்க்கெட் ரிஸ்க்கெல்லாம் போட்டு இவ்வளோ இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் இது கிடைக்கும் அப்படின்னு அவங்க தான் கேல்குலேஷன் போட்டுவிட்டான். இன்னும் கேட்டிங்கன்னா ஐ ஹாவ் தட் கேல்குலேஷன் இன்னும் என் கையில் இருக்குது. இந்த முதல் பொண்ணு டாக்டருக்கு இந்த வருஷத்தில் இவ்வளோ இது இருக்குது, இந்த இதுக்கு இவ்வளோ தேவைப்படும், ரெண்டாவது பொண்ணோட படிப்புக்கு இத்தனை வருஷத்தில் அப்போ எவ்வளோ நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ ரிஸ்க் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு அந்த டிஸ்கஷன் போய் தான் ஐ ஸ்டார்டட் இன்வெஸ்டிங். எம்எஃப் கம்பேர் பண்ணுறப்போ அதர் கிளாஸ் ஆஃப் அசெட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் மேம் கொடுத்துருக்கு? எவ்வளோன்றது இல்லை, நான் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன். ஆக்சுவலாக எஃப்டி ஆர்டியில் போட்டிருக்கேன், ஐ ஹாவ் ரியல் எஸ்டேட்னா ஹவுசிங் லோன் போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், கோல்டு மந்த்லி ஸ்கீம்ஸ் போட்டிருக்கேன். பட் கோல்டெலாம் வந்து இப்போ உங்களுக்கு லாஸ்ட் 3 இயர்ஸ் இதனால உங்களுக்கு ஜாஸ்தி வந்த மாதிரி தெரியலாம். பட் இது வந்து ஐ திங்க் கான்ஸ்டண்ட்டாக மியூச்சுவல் ஃபண்டு வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ் டு எல்லா அசட்டும் இது கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்ருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். சின்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டில் நோ உங்களுக்கு எவ்வளோ க்ரோத் ரேட் கொடுத்துருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்? ஆமாம், சில டைமில் வந்து 19 வரைக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். சில இதில் வந்து எல்லாமே மிக்ஸ்டாக தான் போட்டிருந்தாங்க. ஈக்விட்டி இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஹை ரிஸ்க் உள்ளது நிறையவும், இப்போது ஏஜ் ஆக அது குறைச்சிட்டு மிட் கேப் அந்த மாதிரி இதுதான் போட்டுட்டு இருந்தாங்க. ஐ திங்க் டோட்டலாக ஒரு 15 to 18 இது வந்து ஆவரேஜாக எனக்கு கிடச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு 4 to 5 இயர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. 7 இயர்ஸ் இருக்குது சர்வீஸ். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட கார்பஸை வந்து முழுசுமாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிப்பீங்களா, இல்லை ஒரு பார்ஷியல் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிவிட்டு உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பீங்களா? ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ நாங்கள் இருந்த பீரியடில் எங்களுக்கு வந்து மந்த்லி இது வரும், பென்ஷன் வரும். ஸோ அது இதில் இருக்காது. அது போக எங்களுக்கு கிராஜுவிட்டி, எங்களோட ஜிபிஎஃப் அமௌண்ட்டு, இது எல்லாமே ஒரு அமௌண்ட் வரும், டோட்டலாக ஒரு ஆவரேஜாக வரும். அதே மாதிரி இதையும் ஒரு இதுவாக வச்சுட்டு நான் என்ன இது பண்ணியிருக்கேன்னா, இஃப் மந்த்லி என்ன கொஞ்சம் கொஞ்சம் வித்ட்ரா பண்ணேன்னா எனக்கு இப்போட இருக்கிற அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு பிள்ளைகளோட ஹெல்ப் எதுவுமே இல்லாமல் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து என்னால் இந்த இது கொண்டு போக முடியும். குவாலிட்டி ஆஃப் லைஃப்ன்றது நான் மீன் பண்ணுறது என்னென்னா, ஐ எம் அ ட்ராவலர். எப்படியும் வந்து இயர்லி ஒரு லோக்கல் ட்ரிப்பு, ஒரு நேஷ்னல் ட்ரிப்பு, ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இது பண்ண, அதுக்கு என்னால் இது பண்ண அந்த இது பிள்ளைகளோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன். இது போக என்னுடைய லைஃப்க்கு அப்புறமும் ஐ திங்க் தட் இந்த 3 ஜிபிஎஃப் இந்த இதுலேருந்து வரனால எல்லாமே சேர்த்து 3 பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஈக்குவல் அமௌண்ட் என்னால் ஒரு சொல்கிற மாதிரி ஒரு அமௌண்ட்டு கொடுக்க முடியும். ஓகே, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நீங்கள் பார்ஷியலாக எவ்ரி மந்த் வித்ட்ரா பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். தேங்க்யூ.